இனமத பேதமில்லாமல் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனுரகுமார திசாநாயக்க எனும் ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். காரணம், கடந்த 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு இன்னலா பிரச்சனையை கொடுத்தவர்கள்தான் அரசியல் செய்த இந்த நாட்டின் தலைவர்கள். எனவே நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டோம். 1956ஆம் ஆண்டு முதன்முறையாக இந்த நாட்டிலே இனவாதம் தலை தூக்கி பலர் அழிக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் கொலை செய்யப்பட்டார்கள். எங்களுடைய சுதந்திரங்கள், எங்களுடைய கல்வி கூட பறிக்கப்பட்டது. SWR பண்டாரநாயக் அவர்களினால் இந்த நாட்டிலே தனி சிங்கள சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு வந்ததால் மக்களுடைய கல்வி மிகவும் பாதிக்கப்பட்டது. காரணம், ஆங்கில கல்வி இல்லாமல் போய்விட்டது. அதற்கு முன்பாக தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் ஒன்றாகவே பாடசாலையில் கல்வி கற்றோம். ஆகவே சகோதரம், ஐக்கியத்துவம் எங்களிடையே இருந்தது. அதன் பின்பு சிங்கள மொழியை அரச கர்ம மொழியாக்கிய பின்பு தமிழ் பாடசாலை, சிங்கள பாடசாலை என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டதன் ஊடாக நாமும் இந்த சமூகத்திலே பிரிக்கப்பட்டோம், வகுக்கப்பட்டோம். அவ்வாறான நிலையில் 1973 அல்லது 74ஆம் ஆண்டு அளவில் மீண்டும் இந்த சிறுபான்மை சமூகமாக இருந்த நாங்கள் தமிழர்கள் முஸ்லிம் பாடசாலைகளை பத்ருதீன் முகமது மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. எனவே தமிழர்கள் மத்தியிலும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில்தான் இந்த சமூகமும் இந்த கல்வியும் நாசமாக தொடங்கியது. அரசியல்வாதிகள் தங்களுடைய சமூகத்திற்கு ஏதோ சேவை செய்வது போல் கூறி மக்களை திசை திருப்பி தாங்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்ற தூரநோக்கு சிந்தனையிலே செய்யப்பட்ட அரசியல் கபட நாடகங்கள் அவைகள். ஆதலால் இன்று மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள். தென்பகுதியில் அல்லாமல் கிழக்கு மாகாணத்தை எடுத்தீர்களே ஆனால் அங்கே பலதரப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. அங்கே தமிழ் பகுதி பிரிவு என்ற ஒன்று இருக்கின்றது, முஸ்லிம்கள் என்ற ஒரு பிரிவு ஒன்று இருக்கின்றது. எனவே இவை தவறானவை. இதை எதற்காக நாங்கள் கொண்டு வர வேண்டும்? முஸ்லிம்கள் பேசுவது தமிழ் மொழி. இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒன்றாக ஐக்கியமாக வாழ முடியுமாக இருந்தால் எதற்காக முஸ்லிம்களுக்கு ஒரு பிரதேச செயலகம், பிரதேச சபை, அல்லது சிங்களவர்களுக்கு ஒரு பிரதேச சபை, தமிழர்களுக்கு ஒரு பிரதேச சபை என்று தேவையா? பிரதேச செயலகம் தேவையில்லை. இவை அனாவசியமானது. எனவே அரசாங்கமும் மக்களும் சிந்திக்க வேண்டும். முஸ்லிம் அரசியல்வாதிகள் கூறுகின்றார்கள் முஸ்லிம்களுக்கு தனி அழகு வேண்டும் என்று. அது நியாயமாக இருக்கலாம். அதுபோல் தமிழ் அரசியல்வாதிகளும் கூறுவது தாங்களுக்கு தனி அழகு வேண்டும் என்று. எனவே இவ்வாறாக நீங்கள் பிரதேச செயலகத்தையும் பிரதேச சபையையும் கிராம சேவகர் பிரிவை பிரிக்கும் நீங்கள் ஏன் உங்கள் மக்களுடைய பாதுகாப்புக்காக போலீஸையும் கேட்கலாமே? பாதுகாப்புக்கு நீங்கள் முஸ்லிம் போலீஸ் ஆரம்பிக்கலாம், அல்லது தமிழர்களுக்காக ஒரு போலீஸ் நிலையத்தை கேட்கலாம். இதுவரை அப்படி ஒருவரும் கேட்கவில்லை. வடகிழக்கு மாவட்டத்திலே, மாகாணத்திலே எந்த போலீஸ் நிலையத்திலும் ஒரு பொறுப்பதிகாரி கூட தமிழர்கள் கிடையாது. ஒரு சில போலீஸ் நிலையங்கள் மாத்திரமே முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் தேவையானதை கேட்காமல் தேவையற்றதை கேட்கின்றீர்கள். 6 மாத குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது பால், தேநீர் அல்ல. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பது அதுதான். நீங்கள் சின்ன கை குழந்தைக்கு தேநீர் கொடுக்க பார்க்கின்றீர்கள். மக்களுக்கு எது தேவையோ அதை தேடி கொடுக்க வேண்டியதுதான் அரசியல்வாதியின் கடமையாகும். அவ்வாறான நிலைகள் இப்போது இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. எனவே பிரதேச செயலகம் பிரிவுகள், தமிழ் முஸ்லிம் பிரிவுகள் அனாவசியமானது. இதை விவாதிக்கிறதுக்கு யாராவது தயாராக இருந்தால் அரசியல்வாதிகள், இவர்களோடு நாங்கள் நேரடியாக விவாதிக்க தயாராக இருக்கின்றோம். நீங்கள் கேட்கும் பிரதேச செயலகம், பிரதேச சபை, கிராம சேவகர் பிரிவுகள் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் தேவையாக இருந்தால் ஏன் நீங்கள் இதுவரை ஒரு போலீஸ் நிலையத்தை கேட்கவில்லை உங்களுக்கு? எனவே உங்கள் சமூகத்தை, உங்கள் சகோதரர்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கான எண்ணம் துளி கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எதிர்பார்ப்பது அரசியல் வியாபாரம். இந்த மக்களை ஏமாற்றி ஏதோ மக்களுக்கு செய்து கொடுத்ததாக கூறிவிட்டு மக்களிடம் நீங்கள் வாக்கு பெறுவதை மாத்திரமே ஒரு தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவை மிக பிழையான செயல். எனவே கௌரவ ஜனாதிபதி அவர்களே,
இந்த அரசாங்கத்தில் மக்கள் உங்களுக்கு 159 ஆசனங்களை கொடுத்திருக்கின்றார்கள். 77ஆம் ஆண்டு ஜேஆர் ஜவஹர் 143 ஆசனங்கள் இருந்தன. அதை வைத்துக் கொண்டு அவர் மிக தெளிவாக பல காரியங்களை செய்தார். எனவே அதைவிட அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கும் இந்த மண்ணுக்கும் நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம். மக்களை ஏமாற்றுவது ஒரு குறிப்பிட்ட காலமாகத்தான் இருக்கும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் 5 ஆண்டுகள் தான் நாடகங்கள் போடலாம். சரியாக மக்களுக்கு சேவை செய்தால் தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்துக் கொண்டு போகலாம். எனவே இவ்வாறான நிலையிலே இன்றைய அரசாங்கத்திற்கு மிக தெளிவாக நாங்கள் கூறுவது, இந்த மக்கள் மத்தியிலே பிரிவினைவாதத்தை இல்லாதொழியுங்கள். பிரிவினைவாதம் இல்லாதொழிப்பதென்றால் மிக இலகுவான செயல். பிரதேச செயலகங்கள், பிரதேச சபைகள் என்று தமிழ், முஸ்லிம், சிங்கள பிரிவு என்று பிரிக்காதீர்கள். இந்த நாட்டில் இருப்பது மக்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள். இவர்கள் மனிதர்கள். இவர்களை ஒன்றாக வாழ விடுங்கள். அரசியல்வாதிகளுக்கு பிரித்து ஆள வேண்டுமாக இருந்தால், நீங்கள் பிரித்தவர்களிலே பிரிவினையை கொண்டு வந்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு சமயம் இருக்கின்றது. இந்து சமயம் கோவிலுக்கு செல்லுங்கள், உங்கள் வீட்டிலே வழிபடுங்கள். இஸ்லாமியர்களும் அதுபோல் வணங்குங்கள். பௌத்தர்களும் பச்சலைக்கு போங்கள், வீட்டிலே கும்பிடுங்கள், வணங்குங்கள். அதை வீதிக்கு கொண்டு வராதீர்கள். உங்கள் வீடுகளிலே கும்பிடுங்கள், உங்கள் தேவஸ்தானத்திலே கும்பிடுங்கள். இதுவே அழகானது, இதுவே சமயம். ஒரு சமயம் இருக்க வேண்டியது அப்படித்தானே ஒழிய மக்களை ஏமாற்றும் வியாபாரமாக இருக்கக்கூடாது. மிக தெளிவாக நாங்கள் கூறுகின்றோம், பிரிவினை தேவையற்றது. மீண்டும் கூறுகின்றோம், ஒற்றுமையாக இந்த நாட்டில் அனைத்து சமூகமும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். அதற்காகத்தான் எமது தலைமுறை கட்சி என்று இந்த கட்சி நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கட்சியிலே, இந்த மேடையிலே பாருங்கள், இங்கே சிங்களவர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம் சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கின்றார், தமிழர்கள் இருக்கின்றார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இது முஸ்லிம் காங்கிரஸ் அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல, அல்லது பௌத்தர்களுக்கான கட்சி அல்ல. இங்கே எவர் வந்தாலும் அவர்களுடைய பரம்பரை செல்வதற்காக அவர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் ஒரு மேடையாகவும் ஒரு எதிர்காலமாகவும் இருக்கின்றது. அரசியல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். தனி மனிதனுக்கானதோ அல்லது ஒரு சமயத்துக்காகவோ ஒரு ஜாதிக்கானதாகவோ இருக்கக்கூடாது. நாடு என்பது அனைவருக்கும் உரிமை. எனவே இங்கும் அரசியலும் அனைவருக்கும் உரிமையாக இருக்க வேண்டும். எனவே இதை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் விசேடமாக இந்த நாட்டில் உள்ள தலைவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சகல அதிகாரம் இருக்கின்றது. இந்த அதிகாரத்தை செய்யுங்கள். இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். தேர்தலுக்கு முன்பாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார், நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் அவசரகால சட்டம் நீக்கப்படும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறினார். ஆனால் இந்த நிமிடம் வரை அது நடக்கவில்லை. இது மிக மனவேதனையான ஒரு விடயம். சுதந்திரத்திற்கு பின்பு எந்த பெரும்பான்மை கட்சியும் எந்த சிங்கள தலைவர்களும் உள்ள கட்சி யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெறவில்லை. முதன் முறையாக சரித்திர புகழ் வாய்ந்த யாழ்ப்பாணத்திலே அனுரகுமார திசாநாயக்காவின் என்பிபி அரசாங்கம் முதன்முறையாக வெற்றி பெற்று பெரும்பான்மை வெற்றி பெற்றது. மற்றவர்கள் வெற்றி பெற்றார்கள், அது ஓரிரு ஆசனங்கள் மாத்திரமே. ஆனால் அங்கே பெரும்பான்மை ஆசனத்தை பெற்றார்கள். காரணம், இவர் மீது வைத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? ஜனாதிபதி தெரிவித்த கருத்துகள் மிக தெளிவாக கூறியிருந்தார். அவசரகால சட்டம் நாங்கள் வந்தவுடன் நீக்கப்படும், தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார், பயங்கரவாத தடை சட்டம் இல்லாதொழிப்போம் என்றார். ஆனால் இப்போது வருடம் தாண்டிவிட்டது, 2வது வருடம் போய்கொண்டிருக்கிறது. மிக அமைதியாக, இதுவரை எவ்விதமான மாற்றம் எங்களுக்கு தெரியவில்லை. எனவே ஜனாதிபதி அவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கையாக இருங்கள். மக்கள் உங்களிடம் எதுவும் கேட்கவில்லை. இப்போது இந்த நாட்டுக்கு அவசரகால சட்டம் தேவையா? பயங்கரவாத தடை சட்டம் தேவையா? தேவையில்லை. எதற்காக? 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் எல்டிடி இயக்கத்தில் இல்லாது போயிட்டார்கள். இதுவரை எவ்விதமான மக்களுக்கு பிரச்சனைகளும் இடையூறுகளும் நடக்கவில்லை, செய்யப்படவில்லை. எவரும் கைது செய்யப்படவில்லை. ஆகவே இந்த நாட்டுக்கு பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை. ஜனாதிபதி கடந்த கிழமை யாழ்ப்பாணத்துக்கு சென்று, பொங்கலுக்கு சென்று, அங்க மிக தெளிவாக அழகான கூட்டங்களில் பேசினார். அறக்காட்சட்டை போட்டுக்கொண்டு வீதியிலே தைரியமாக நடக்கின்றார்.
உலகத்திலே வெளிநாடுகளில் தான் ஜனாதிபதிகள் வீதியில் நடப்பதை நாம் பார்க்கின்றோம், காட்சட்டை போட்டு. இலங்கை சரித்திரத்திலே முதன் முறையாக அரைக்கால் சட்டையோடு, அதுவும் வடக்கிலே ஜனாதிபதி நடந்தது இதுவே முதல் தடவை. மஹிந்த ராஜபக்ச கோயில்களுக்கு சென்றார், ஆயிரக்கணக்கான ராணுவ அதிகாரிகளோடு சென்றார். யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களை விட ராணுவ அதிகாரிகள் அதிகமாக இருந்தால் பாதுகாப்பு கொடுத்தார்கள் மஹிந்தைக்கு. ஆனால் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு இருந்த போதிலும் தைரியமாக வீதியில் இறங்கி நடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே ஜனாதிபதிக்கு இந்த நாட்டிலே நடந்து போக முடியுமாக இருந்தால் எதற்காக அவசரகால சட்டம், எதற்காக பயங்கரவாத தடை சட்டம், இதை எடுத்து விடுங்கள். எனவே இல்லாத பயங்கரவாதத்தை நாம் ஊக்குவிக்க அல்லது ஞாபகப்படுத்துவதற்காக இதை நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். மக்களின் எதிர்பார்ப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை இல்லாதொழியுங்கள். இவை அனாவசியம். நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கள். அப்படியாக இருந்தால்தான் இந்த நாட்டுக்கு நன்மை பயக்கும். அல்லது கடந்த காலங்களிலே போல் இந்த நாடு நாசமாகிவிடும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்று வடகிழக்கில் பல பகுதிகளிலே புதிதாக குடியேற்றங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. எனவே இவை தவறான கருத்துகள். கிவுலோயா திட்டம் மஹிந்த ராஜபக்சால் 2011ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டது பொருளாதார பிரச்சனை காரணமாக. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த திட்டத்தை ஆரம்பிக்கப் போகிறார்கள். இதற்கு சுமார் 2300 கோடி வழங்கப்படுகிறது. நாங்கள் திட்டத்தை எதிர்க்கவில்லை. அருமையான திட்டம், சமூகத்துக்கு தேவையான திட்டம். அந்த திட்டத்திலே யாரை அங்கு குடியமர்த்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள், நீங்கள் அல்ல. அதை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். வடமாகாணம் என்பது ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாகாணம். அங்கே கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, கடல் வளம், கனிம வளம், காட்டு வளம், இவை அனைத்தும் ஒரு சமூகத்துக்கு இருக்கின்றது. இவைகளை நீங்கள் மாற்று கூட்டத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தினீர்களே ஆனால், இன்னொரு சமூகத்தை அங்கே நிறுத்தினீர்களே ஆனால், அங்கே வேறு விதமாக செயல்படுவார்கள். கலை சீரழிஞ்சப்படும், கலாச்சாரம் இல்லாதொழிக்கப்படும். எனவே இதை இல்லாதொழிப்பதற்காக தயவு செய்து யாரும் முயற்சிக்காதீர்கள். இந்த நாட்டில் இருக்கும் பெரும்பான்மை சமூகம் யாரும் இதுவரை எங்களுக்கு காணி வேணும், வீடு வேண்டும் என்று ஊர்வலமோ போராட்டமோ எதுவும் நடத்தவில்லை. எதுவும் நடத்தாதவர்களுக்கு எதற்காக காணி கொடுக்க போகிறீர்கள்? இன்று வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், மண் சரிவில் வீடுகளை இழந்து உயிரிழந்தவர்கள் அநேகமாக இருக்கின்றார்கள். மலையகத்திலே இருப்பவர்களை போய் நீங்கள் அங்கே குடியமர்த்துங்கள். 4000 அல்ல 40,000 பேர் குடியமர்த்துவதற்கான வீடு இல்லாத மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அதை உதவி செய்யுங்கள். இதைத்தான் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் யாரை கொண்டு போய் குடியமர்த்த போகிறீர்கள் என்று உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது. திட்டம் நல்ல திட்டம். திட்டத்திலே நடைபெறப் போகும் காரியங்கள் எவ்வாறானது, இதுதான் எங்களுடைய கேள்வி, எதிர்பார்ப்பு. எனவே நிச்சயமாக இது வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவு வரை உள்ள பகுதியிலே கிவுலோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அகதிகளாக இன்றும் இருக்கின்றார்கள். அவர்கள் வீடு இல்லை, தன்னுடைய சொந்த மண்ணிலே தான் இன்னும் கூலி கட்டி கொண்டு கூலி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த மண், அந்த மக்களுடைய மண், அந்த மண்ணில் அவர்களை குடியேற்றுங்கள். பிறரை குடியேற்றுவதால் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. பிரச்சனை வளர்வதற்குத்தான் சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அது அனாவசியமான ஒரு செயலாகவே நிச்சயமாக நாங்கள் கருதுகிறோம். அதுபோல் வடகிழக்கில் மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது, வடகிழக்கு மண் பறிப்போகிறது என்று கூறுவதை விட வடகிழக்கில் இருக்கும் மண்ணை விற்கின்றார்கள். கருங்கல் நோண்டு எடுக்கிறோம் என்று குவாரி என்று கூறி 100 அடி 150 ஆழமாக கருங்கல் நோண்டப்படுகின்றது. எனவே இவ்வாறான நிலைகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள். கடந்த காலத்திலே இருந்த EPDP அரசாங்கத்தோடு இணைந்திருந்தவர்கள் டக்ளஸ் தேவானந்தவும் அவர்கள் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரும், அதுபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.